கேள்வியில் என்ன இருக்கா? 100 ஆண்டு பழமை வாய்ந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில மரங்களை வெட்டிட்டு, பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப கிரவுண்ட அடிக்கல் நாட்டிருக்காங்க. எதுக்கு நாட்டிருக்காங்க? நூலகம் கட்டணும்னு சொல்லிட்டு அங்க மரத்தை எடுத்துட்டு எல்லாம் வந்து முட்டாள்தனம். வெளிப்படையா சொல்றேன், மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி இருக்கு, நீங்க அப்படி வேற வழியே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம், ரீபிளான் பண்ணலாம், ரீலோகேட் பண்ணலாம். எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு அதுல. நாங்க பண்ணிருக்கிறோம், பசுமை தாயம் பண்ணிருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பு, 6, 8, 9 மாதத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் 120 ஆண்டுகளுக்கு 120 வயசு அந்த ஆலமரத்துக்கு அதை எடுத்து அதை வேற இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா அப்படி பசுமையா வந்துருக்கு அந்த இடம். அது போன்று செய்யறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு? அது நிச்சயமா அது போன்ற செயல்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லலாம், இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதாவது முதலீடு செய்யும் அரசு. அதாவது ஒரு உதாரணம், ஒரு நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க. அது ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஒரு 505 கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த 5 கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா, இருக்கிற மரத்தை வந்து ரீபிளான் பண்ணணும், ரீலோகேட் பண்ணணும். ரீலோகேட் பண்ணி அது ஒரு வருஷம் பராமரிக்கணும். அவ்வளவு, அதுக்கு மேல தேவையில்லை. ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊற்றி பராமரிச்சா போதும், அது தானா வளர்ந்துட போகுது. இது ஏன் செய்ய முடியல உங்களால? என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 கோடி இல்ல 2-3 கோடி ஆக போகுது அதுல 500 கோடி ப்ராஜெக்ட்ல. ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு.